Hi friends, today என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் லிஸ்ட்க்கு செட் டப்பிள் டிக்ஷனரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ டுடே லிஸ்ட்டுக்கு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது நான் என்ன சொல்றேங்க, நம்மளால லிஸ்ட் வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். சேம் ஆட், ரிமூவ், மாடிஃபை, அப்டேட் நம்மளால பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் வேல்யூஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்ணலாம். அதர் லாங்குவேஜஸ்ல அரே எப்படி யூஸ் பண்றோமோ சேம் அதே மாதிரிதான் லிஸ்ட் ஐட்டம் யூஸ் பண்ணுவோம். பட் அதுல சேம் டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேட்டா ஐட்டம் ஸ்டோர் பண்ண முடியும். அது எப்படி ஸ்டோர் பண்ணுவோம்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். கரெக்டுங்களா? தென் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, லிஸ்ட் ஐட்டம் சேஞ்ச் பண்ண முடியும். ரியல் டைம் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஷாப்பிங் லிஸ்ட். கரெக்டுங்களா? சோ இப்ப நம்ம வந்துட்டு லிஸ்ட்ல ஏதாவது ஆட் பண்ணியிருப்போம், அதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு ட்ரெஸ்ஸே இருக்கு அப்படின்னா குவான்டிட்டி 1 கொடுத்துருப்பீங்க, நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணும் போது 2 கொடுப்போம். கரெக்டுங்களா? சோ அப்டேட் பண்ண முடியும். இல்ல வேண்டாம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியுங்க, ரிமூவ் பண்ண முடியும். இல்ல வேற ஏதாவது நியூ ட்ரெஸ் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நியூ ட்ரெஸ் நம்மளால ஆட் பண்ண முடியும். சேம் ஞாபகம் வச்சுக்கோங்க லிஸ்ட்டுக்கு. ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளால வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியும். ஆர்டர் கலெக்ஷன், நம்ம எப்படி வேல்யூவை டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அவுட்புட் வந்து அதே மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். அதே ஆர்டர்ல தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். மியூட்டபிள் மீன்ஸ் வேல்யூ வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணக்கு அப்புறம். ஸோ லிஸ்ட் ஐட்டமை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுவோங்க, அரே இண்டெக்ஸ் வேல்யூ வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். தென் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு நம்ம எந்த பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க ப்ரோக்ராம்க்கு போகலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு ஏ ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நான் எம்டி லிஸ்ட் ஏ ஈக்குவல் டு எம்டி லிஸ்டா கொடுத்துட்டு இப்போ நீங்க பிரிண்ட்ல ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறீங்க. ஸோ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குங்க, எம்டி லிஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. கரெக்டுங்களா? இதுவே ஏ ஈக்குவல் டு நான் ஏதாவது ஒரு வேல்யூவை தரேன் 1, 2, 3. ஸோ இது நம்ம என்ன லிஸ்டா இருக்கு, இண்டீஜர் லிஸ்டா இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்க ஏவை பிரிண்ட் பண்ணா நம்ம ஏக்கு என்ன இன்ட் வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகும். கரெக்டுங்களா? தென் ஏக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கூட நம்ம டிக்ளேர் பண்ணலாம். ஏக்கு வந்துட்டு என்ன பண்ணலாங்க, ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை டிக்ளேர் பண்ண போறோம். C++, ஸ்ட்ரிங் வேல்யூ ஜஸ்ட் 2 வேல்யூஸ் மட்டும் கொடுத்தாச்சு. சேம் இப்போ நான் பிரிண்ட்ல என்ன பண்ண போறேன்னா ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் வந்துச்சு. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ளோட் வேல்யூ எந்த வேல்யூ வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏ ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்டு இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ண சொல்றேன் ஃப்ளோட் வேல்யூ. ஸோ ஃப்ளோட் வேல்யூ பிரிண்ட் ஆகும். சேம் டேட்டா டைப் தான் லிஸ்ட்ல வந்து கொடுக்கணுமா, டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் நம்மளால யூஸ் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியுங்க, யூஸ் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட் அப்படின்னாவே என்னதுங்க, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ 3, 5, 7.8, ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு இண்டீஜர், 2 இண்டீஜர் வேல்யூ, ஒரு ஃப்ளோட் வேல்யூ, ஒரு ஸ்ட்ரிங். இது வந்து கேரக்டர் கிடையாது. பைத்தான்ல வந்துட்டு கேரக்டர்ங்கிற டேட்டா டைப் கிடையாது. சிங்கிள் கோட்ல கொடுத்தாலும் டபுள் கோட்ல கொடுத்தாலும் அது என்னவா தான் எடுத்துக்குங்க, ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். கரெக்டுங்களா? ஸோ நீங்க இப்போ ஏதாவது ஒரு வேல்யூவை டிக்ளேர் பண்ணிடணும். இப்போ நீங்க ரன் பண்ணி பாக்குறீங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஏல நம்ம 3, 5, 7.8 C++ கொடுத்துருக்கோம். ஸோ எல்லா வேல்யூ நம்மளால பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியும். இது கிளியருங்களா? ஸோ இப்போ ஒரு வேல்யூ வந்து நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணி ஃபெச் பண்ணிக்கலாம். தென் லிஸ்ட் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட்ல நீங்க கொடுக்கணும். அதுல இன்ட் வேல்யூ யூஸ் பண்ணலாம், ஃப்ளோட் வேல்யூ யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங் வேல்யூ நம்மளால யூஸ் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வேல்யூ நம்மளால என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். தென் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லைஸ் ஆபரேட்டர் கொடுத்து எடுக்கலாம். இப்ப ஏன் இருக்குங்களா, பிங்கிற ஒரு வேரியபிளே இல்ல. இப்ப நான் பி ஈக்குவல் டு ஏன் கொடுத்துறேன். இதுக்கு என்ன மீனிங்,
ஏ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் எதுல போய் ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னா பிங்கிறதுல போய் ஸ்டோர் ஆயிரும். இப்ப பாருங்க, பிரிண்ட்ல ஜஸ்ட் நம்ம எதை மட்டும் பிரிண்ட் பண்ணா போதுங்க, பிஏ மட்டும் பிரிண்ட் பண்றோம். என்ன வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு? 3578. சோ ஏல இருக்க லிஸ்ட் ஆஃப் வேல்யூ நான் எதுக்கு அசைன் பண்ணிட்டேன்னா பிக்கு அசைன் பண்ணிட்டீங்க. சோ இப்போ பிரிண்ட் பண்ணுது. ஒருவே இப்ப நம்ம சீனே ஒண்ணு தரல, இப்ப நான் சியை பிரிண்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன வருங்க? எரர். ஏன் அப்படின்னா சி அப்படிங்கிற வேரியபிள் நாட் டிஃபைனடு. கிளியருங்களா? சோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் நம்ம நார்மலா எப்படி ஒரு சிங்கிள் வேல்யூவை அசைன் பண்ணுவோமோ அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் வேல்யூவையும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அசைன் பண்ணிக்க முடியும். தென் லிஸ்ட் ஆஃப் வேல்யூவை நம்ம எப்படி எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லைஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி பாசிட்டிவ் இண்டெக்ஸாவும் ஆக்சஸ் பண்ண முடியும், நெகட்டிவ் வேல்யூ கொடுத்து நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்ப பாருங்க, ஏல நம்மளுக்கு இது இருக்குங்களா, பிரிண்ட்ல அரே இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கும்போது நீங்க என்ன பிராக்கெட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? சோ இப்போ ஜஸ்ட் 0 ஸ்லைஸ் நான் கொடுத்தேன். ஜஸ்ட் இதை ரன் பண்ணி பார்க்கலாம். 0 ஸ்லைஸ்னா என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஸ்லைஸ்க்கு இங்க இருக்கிறது வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூ. ஸ்லைஸ்க்கு அப்புறம் இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. ஓகேங்களா? இப்ப நான் எதுல இருந்து வேணும்னு கொடுத்துருக்கேன், 0th இண்டெக்ஸ். ஸோ இது 0, இது 1, 2, 3, 4, 5, 6 வேல்யூஸ் இருந்ததுன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் எவ்வளவு இருக்குங்க? நம்ம கொடுத்திருக்கிறத விட n-1. ஸோ அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் வித் 0, 6 வேல்யூ இருந்ததுன்னா 5 இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். 100 வேல்யூஸ் இருந்ததுன்னா இண்டெக்ஸ் பொசிஷன் 99 இருக்கும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நான் 0 ஸ்லைஸ் கொடுத்துருக்கேன், எல்லா வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. இதுவே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பிரிண்ட்ல 1 ஸ்லைஸ் எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா 5 வரைக்கும் தான் இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும். நான் 4ன்னு தர்றேன். பிரிண்ட்ல ஒன் ஸ்லைஸ் கோலன் வந்து நம்ம ஸ்லைஸ் ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 1 ஸ்லைஸ் 4ன்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ நம்மளுக்கு எது பிரிண்ட் ஆயிருக்குங்க? இண்டெக்ஸ் பொசிஷன் 1ல என்ன வேல்யூ இருக்கும்? இதுக்கு வந்து 0ன்னு சொல்லிட்டேன்னா அப்போ இது 1. 1 ஸ்லைஸ் 4 இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்னா 1ல இருந்து 4 வரைக்கும். அப்போ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 1, எண்ட் இண்டெக்ஸ் 4 அப்படின்னா 1, 2, 3 ஜஸ்ட் 3 வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 1, 2, 3, 4க்கு முன்னாடி இருக்க வேல்யூஸ் வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். இது கிளியருங்களா? இதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து கூட நம்மளால அரே வேல்யூவை ஃபெட்ச் பண்ணி பார்க்க முடியும். அதை எப்படி நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்கலாம்? இப்ப பாருங்க, பிரிண்ட்ல நான் சொன்ன 6 வேல்யூஸ் இருந்ததுன்னா அரே இண்டெக்ஸ் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ 5 வரைக்கும் இருக்கும். இதுவே நெகட்டிவ் அப்படிங்கும் போது ரிவர்ஸ்ல நம்ம தருவோம். இப்போ 6 வேல்யூஸ் இருக்கு, அப்போ இதுக்கு வந்து -6, -5, -4, -3, -2, -1ன்னு வரும். ஓகேங்களா? 0 வராது, -1. எப்பவுமே லாஸ்ட் வேல்யூக்கு வந்து -1ன்னு செட் பண்ணிட்டு இப்படி இருந்து ரைட் பண்ணிக்கோங்க. 1, 2 மைனஸ்ல எல்லாமே வரும். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா -5ன்னு தரேன்னு வைங்க, -6ன்னு தந்துடலாம். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்னு பாருங்க. என்ன பிரிண்ட் ஆயிருக்குங்க? 3 மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் நான் -6 மட்டும் கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு 3 வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதுவே ஸ்லைஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணா என்னதுங்க? ஸ்டார்ட் இண்டெக்ஸ் எங்கிருந்து வேணும்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை கால் பண்ண போறோம். ஸோ என்ன ஆகுங்க? a = -6ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நெகட்டிவ் வேல்யூனா எப்படி வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வேல்யூஸ் இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம் அப்படின்னா -6ல இருந்து ஸ்டார்ட் ஆகணும். 5 வேல்யூ டிக்ளேர் பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கு -5, -4, -3 வரும். இப்போ நான் 6 இருந்து வேணும்னு கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா வேல்யூ நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இதுவே -6 ஸ்லைஸ் -4ன்னு தந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு எது வேணுங்க? -6ல இருந்து -4. அப்போ இது -6, 5 அப்படிங்கிறது -5, 4 வரைக்கும் அப்படின்னா எண்டு வந்து 4 தான். அப்ப எது பிரிண்ட் ஆகுங்க? ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் நடுவுல இருக்க வேல்யூ, ஸ்டார்டிங் தென் எண்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ வரைக்கும்
பிரிண்ட் ஆகும். இது கிளியருங்களா? சோ இப்ப ஜஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோங்க, அரே லிஸ்ட் ஆஃப் வேல்யூவை இன்ட் வேல்யூ கொடுத்து டிக்ளேர் பண்ணலாம், ஃப்ளோட் வேல்யூ டிக்ளேர் கொடுத்து பண்ணலாம், ஸ்ட்ரிங் டிஃபரெண்ட் டேட்டா வேல்யூஸ் நம்ம கொடுக்கலாம். தென் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்து கெட் பண்ணி எடுக்கிறது, நெகட்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்து நம்ம கெட் பண்ணி எடுக்கிறோம். சோ இண்டெக்ஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா ஸ்லைஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நிறைய வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸ் ரேஞ்ச கொடுத்துருவீங்க. இது ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன். இன்னும் லிஸ்ட்ல வந்துட்டு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.